السلام عليكم وعليكم السلام. அருமையானவர்களே, சமீப காலமாக முஸ்லிம் சமூகத்தின் குடும்ப அமைப்பில் பெரிய அளவிலான சிதைவுகளும் பிரிவுகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. சில குடும்பங்களில் சொத்து பிரச்சனைகள், சில குடும்பங்களில் பெற்றோர் பராமரிப்பில் பிரச்சனை, சில குடும்பங்களில் மாமனார் மாமியார் பிரச்சனை, சில குடும்பங்களில் சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனை, ஊர் ஜமாத், இயக்க அலுவலகம், கட்ட பஞ்சாயத்து, காவல் நிலையம், நீதிமன்றம் என முஸ்லிம் சமூகம் தீர்வுகளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமீப காலமாக கணவன் மனைவியிடையிலான பிரச்சனை பல்கி பெருகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் முற்றி பூதாகரமாக மாறி தலாக்கு, ஃபசஹு, ஹுலா என்று சர்வ சாதாரணமாக முடிவடைவது அதிர்ச்சியை தருகிற செய்தியாக அமைந்திருக்கிறது. கல்யாணம் முடிந்து புது தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களால் இனி சேர்ந்து வாழ முடியாது, வெட்டி விடுங்கள், பிரிந்து விடுகிறோம் என சொல்வதில் ஆரம்பித்து கணவன் மனைவியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்ந்து வரும் காலங்களில் இருவருக்கும் மத்தியில் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவை சந்திக்கிற கணவன் மனைவியையும் நாம் பார்க்கிறோம். பணக்காரர்கள் ஏழைகள் என்கிற வித்தியாசம் இல்லாமல், புகழின் உச்சியில் இருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களிடமும் இந்த மன முறிவு என்பதை காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக புகழின் உச்சியில் இருப்பவர்களிடத்தில், அவர்களிடத்திலிருந்து இந்த மாதிரியான செய்திகள் வருகிற போது அது ஊடகங்களின் மூலமாக பேசும் பொருளாக மாறி வருவதையும் நாம் பார்க்கிறோம். தனி மனித விமர்சனம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். 29 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பிரிகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. இஸ்லாம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இணையதளங்களில் சங்கிகளின் மூலமாக பரப்பப்படுகிற வதந்திகளை வைத்து பேசுவதும், யூகங்களின் அடிப்படையில் பேசுவதும் அது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்து ஒரு இஸ்லாமியன் பிறரின் குறைகளை ஆராய்வதிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, திருமணம் அது 1000 காலத்து பயிர் என்றும், திருமணம் அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றும் பெருமையோடு தமிழிலே பழமொழிகள் கூறுவர். ஆனால் அந்த சொர்க்கத்தையே அந்த கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை தான் நிச்சயிக்கிறது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. சூரா யாசீனில் வருகிற ஒரு வசனம், ஹும் வஅஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன். அங்கே நாளை மறுமையிலே சுவனத்திலே கணவனும் மனைவியும் சிம்மாசனத்தில் சாய்ந்து அமர்ந்து சுகம் பெறுவார்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற முஃபஸ்ஸிரீன்கள், யார் அந்த கணவன் மனைவி? ஒவ்வொரு ஆணுக்கும் நாளை மறுமையிலே சுவனத்திலே கிடைக்கிற அந்த ஹூரிலீன்களா அவர்கள் என்று நாம் பார்க்கிற போது, இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள், அந்த கணவன் அந்த மனைவியை பொருத்தப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழுகிற போது, அந்த மனைவி அந்த கணவனை பொருந்தி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழுகிற அந்த நேரத்தில் இந்த கணவனும் மனைவியும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நாளை மறுமையில் அவர்கள் இருவரும் சுவனத்திற்கு செல்வார்கள். இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் தான் நாளை மறுமையிலே அந்த சிம்மாசனத்தில் சாய்ந்து அமர்ந்து சுகம் பெறுவார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். அப்படியானால் கணவன் மனைவியினுடைய அந்த உறவு என்பது, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல, பாதியிலே வெட்டிவிடக்கூடிய ஒன்று அல்ல. நாளை மறுமையில் சுவனம் வரை தொடருகிற ஒரு உறவாக கணவன் மனைவியினுடைய உறவு அமைந்திருக்கிறது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், அன்னை ஆயிஷா அவர்களே, என்னதான் நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்தாலும் நாளை மறுமையில் மஹ்ஷரினுடைய பெருவெளியில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் அழைக்கிற போது அவர்களுடைய தந்தையின் பெயரோடு இணைத்து சேர்த்து அழைப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நீங்கள் என்னதான் ரசூலினுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களை அழைக்கிற பொழுது ஆயிஷா பின்தி அபீபக்கர் என்பதாகத்தான் அழைப்பான். ஆனால் நான் ரசூலினுடைய மகளாக இருக்கிறேன், எனவே எனக்குரிய சிறப்பு நாளை மஹ்ஷரினுடைய பெருவழியில் எல்லா மக்களுக்கு முன்னால் என்னை அல்லாஹ் அழைக்கிற போது ஃபாத்திமா பின்தி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரோடு இணைத்தல்லவா என்னை அழைப்பான். இந்த சிறப்பு மகள் என்கிற அடிப்படையில் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இல்லை என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னபோது அறிவின் சிகரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆமா மோள ஃபாத்திமா, நீ சொல்றது சரிதான். அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷரில ஒவ்வொருத்தரையும் அழைக்கிற போது தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து அழைப்பான். என்னை அழைக்கிற பொழுது அபூபக்கரோடு பெயரோடு சேர்த்து அழைப்பான். உன்னை அழைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வோட பெயரோடு சேர்த்து அழைப்பான். எல்லாம் சரிதான். அந்த மஹ்ஷர் பெருவெளியில் கேள்விகளுக்கெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒவ்வொருவரையும் சுவனத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக சொல்கிற போது என்ன வார்த்தையை குர்ஆனில் சொல்லுகிறான் தெரியுமா? உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஸ்வாஜுக்கும் துஹபரூன். அல்லாஹு தஆலா சொல்வான், உங்களுடைய ஜோடியினுடைய கைகளை பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் சுவனத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அப்படியானால் நீ யாருடைய கையை பிடிச்சிட்டு போவ, நான் யாருடைய கையை பிடிச்சிட்டு போவேன்? என்னதான் ரசூலினுடைய மகளாக நீங்கள் இருந்தாலும் மனைவி என்கிற அந்தஸ்தில் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு சுவனத்திற்குள் நுழைவேன். நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டுதான் சுவனத்திற்குள் நுழைய முடியும் என்று அறிவின் சிகரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே ஒரு குறிப்பு உண்டு. நான் சொல்ல வந்த செய்தி, அப்படியானால் கணவன் மனைவியினுடைய அந்த உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு உறவு அல்ல. நாளை மறுமையில் சுவனம் வரை தொடர்கிற ஒரு உறவு கணவன் மனைவியினுடைய உறவு. அல்லாஹு தஆலா சொல்லுவான், லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு ஜோடியை நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம், உங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்பதாக சொல்கிறான். நிம்மதி கிடைக்கிறதா? அவதி அல்லவா கிடைக்கிறது என்பதாக சிலர் சொல்லுவர். ஒரு அறிஞன் கூட சொன்னான், திருமணம் என்பது ஒரு கோட்டை, அதன் உள்ளே இருப்பவர்களோ வெளியே வர ஆசைப்படுகிறார்கள், வெளியே இருப்பவர்களோ உள்ளே செல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னான். ஆனால் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிற போது அந்த அறிஞன் சொல்வது பொய்யாகிவிடும். அல்லாஹ் சொன்னான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய இல்லாலோடு இனிய முறையில் இல்லறம் நடத்துங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, ஒரு கணவன் மனைவியிடத்தில் எந்த அளவுக்கு பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கான முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவியாக வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயே இன்றைக்கு பாசமில்லாத ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீதான அந்த பாசம் என்பது 25 ஆண்டு காலம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இனிமையான இல்லற வாழ்க்கையை நபி அவர்கள் நடத்தினார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து பல ஆண்டுகளாகியும் அவர்களுடைய நினைவாகவே நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தனது பழைய மனைவியை பற்றி எப்பொழுதும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்கிறார். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போதோ இறந்து விட்ட அந்த கிழவியை, பல்விழுந்த அந்த கிழவியை இன்னும் நினைவு வைத்திருக்கிறீர்களே என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடத்தில் கேட்டபோது, இறைவன் உங்களுக்கு அவரை தவிர சிறந்த மனைவியர்கள் யாரையும் தரவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அந்த சமயத்தில் இதனை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கவலையில் ஆழ்ந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களெல்லாம் அவர்கள் புறந்தள்ளிய பொழுது முதலாக என்னை அங்கீகரித்தவர்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய மனைவி ஹதீஜா தான் என்பதாக நினைவு கூறினார்கள். மற்றவர்களெல்லாம் மக்களெல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்ன அந்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தி என்னை முழுமையாக நம்பியவர்கள் அந்த ஹதீஜா என்பதாக சொன்னார்கள். மக்கள் எனக்கு ஆதரவு தர மறுத்த போது தன்னுடைய சொத்துகள் அனைத்தையும், செல்வங்கள் அனைத்தையும் எனக்காக, இந்த மார்க்கத்திற்காக வாரி இறைத்தவர்கள் ஹதீஜா என்பதாக நினைவு கூறினார்கள். அல்லாஹ் அவர்களின் மூலமாகவே எனக்கு குழந்தைகளையும் தந்தான். அல்லாஹின் மீது ஆணையாக அவர்களை நினைவு கூறுவதை போன்று வேறு எதனையும் நான் நினைவு கூற மாட்டேன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் முன்னிலையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் கூறப்பட்டால் உடனேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து புகழ்ந்து நபி பேச ஆரம்பித்து விடுவார்களாம். அதில் சோர்வடைய மாட்டார்கள். அவர்களுக்காக, அந்த ஹதீஜாவுக்காக அதிகமாக துஆ செய்வார்கள் என்கிற செய்தியையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து 14 ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்போது ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்திலே, மக்கா வெற்றியின் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்து நிற்கிறார்கள். ஒவ்வொரு நபி தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வாருங்கள், எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்பதாக ஒவ்வொருவரும் அழைத்து நிற்கிற அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், என்னுடைய மனைவி ஹதீஜாவினுடைய கபர் எங்கே இருக்கிறது? அவர்களுடைய கபருக்கு பக்கத்திலே எனக்கு கூடாரத்தை அடியுங்கள். அந்த ஹதீஜா நான் சிரமப்பட்ட, அந்த கஷ்டப்பட்ட அந்த நேரத்தில் என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அந்த ஹதீஜாவை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். அந்த ஹதீஜாவோடு, அவருக்கு அருகாமையில், இந்த சந்தோஷமான அந்த வெற்றி கழிப்பில் இருக்கிற இந்த சமயத்தில் அந்த ஹதீஜாவோடு நான் இருக்க பிரியப்படுகிறேன். அவருடைய கபருக்கு பக்கத்தில் எனக்கு கூடாரத்தை அடியுங்கள் என்பதாக சொல்லி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறினார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு மனைவியின் மீது கணவன் பாசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு என்பது இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னீல ஆலமு இதா குல்தி அன்னி ராதியா, எப்போது நீ என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆயிஷா. வைதா குல்தி அலைய கலபா, எப்போது நீ என் மீது கோபமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆயிஷா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஆச்சரியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், வ கைஃப தஅரிஃபு ذاك யா ரசூலல்லாஹ், அது எப்படி என்பதாக கேட்கிற அந்த நேரத்தில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா இதா குன்தி அன்னி ராலியா ஃபஇன்னகி தகூலின லா வரப்பி முஹம்மத், என்னை குறித்து நீ திருப்தியோடு, என் மீது மகிழ்ச்சியாக நீ இருந்தால், சந்தோஷத்தில் நீ இருக்கிற போது உன்னுடைய பேச்சுக்கு இடையே லா வரப்பி முஹம்மத், முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியமாக என்று நீ சொல்லுவ. அதே நேரத்தில் வைதா குன்தி கலபா குல்தி லா வரப்பி இப்ராஹிம், என் மீது கோபமாக நீ இருந்தால் லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவாய், சரிதானே என்று கேட்டார்கள் சிரித்துக் கொண்டே. வெட்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஜல் வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக, உண்மைதான் யா ரசூலல்லாஹ், ஆனால் ஒன்று, நான் தங்களது பெயரின் மீதுதான் கோபம் கொள்வேனே தவிர தங்களின் மீது அல்ல என்று வெட்கப்பட்டுக் கொண்டே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து சென்றவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இரவு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களுடைய வீட்டில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி அனுமதி கேட்பார்களாம். யா ஆயிஷா, உன்னுடைய உரிமை, உன்னுடைய நேரத்தில் நான் இருக்கிறேன், 2 ரக்காயத் அல்லாஹ்வை தொழுவதற்காக நீ எனக்கு அனுமதி தருவாயா என்று கேட்பார்களாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் உடனே அவர்களால் எழுந்து தொழ முடியும். தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் 2 ரக்காயத் தொழுவதற்கு அனுமதி தருவாயா ஆயிஷா என்று கேட்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகமெல்லாம் சிவந்து போன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அகமெல்லாம் மகிழ்ந்து போன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை தொழுவதற்கு என்னிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்க வேண்டுமா? உங்களுக்கு பிரியமான அந்த தொழுகையில் நிற்பதற்கு என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டுமா? தொழுங்கள் நபியே என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், மனைவியினுடைய அந்த உரிமைகளுக்கு எந்த அளவுக்கு கணவனாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கணவன் மனைவிக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும், மனம் விட்டு அவர்களிடத்திலே பேச வேண்டும். இன்றைக்கு நிறைய தலாக்குகள், ஃபஸஹுலா என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சமூகத்தில் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இல்லாமல், பேசுவதற்கென்று நேரம் ஒதுக்காமல், எத்தனையோ பணம் சம்பாதிக்கிறோம், வேலை செய்கின்றோம், ஓடுகிறோம் என்று இந்த அவசரமான இந்த உலகத்தில் ஓடுவதில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை அதிகமான மக்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அப்படி புகழினுடைய உச்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் கோட்டை விட்ட நிகழ்வுகளைத்தான் அதிகமாக பார்க்க முடிகிறது என்கிற போது, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். கணவன் மனைவியை பொருந்திக் கொள்ள வேண்டும், மனைவி கணவனை பொருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் முதலில் சந்தோஷமாக, மனமகிழ்வோடு, மகிழ்ச்சியாக பேசுவதற்காக வேண்டி எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் அதற்கென்றும் நேரங்களை ஒதுக்க வேண்டும். பிசி என்பதாக இன்றைக்கு மனிதர்கள், அதிகமான மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா ஒரு பிஸியான மனிதரை பார்த்து விட முடியும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு வேலை, எவ்வளவு பளு இருந்தது. கியாமத் நாள் வரைக்கும் வருகிற மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கான தீர்வுகளை எல்லாம் சொல்ல வேண்டிய வேலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இந்த மார்க்கத்தினுடைய இறுதி தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ வேலைகளும் பழுக்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தும் கூட, எல்லா வேலைப்பழுக்களுக்கும் மத்தியில் தன்னுடைய வீட்டிற்காக, தன்னுடைய மனைவியை மனமகிழச் செய்வதற்காக வேண்டியும் நேரத்தை ஒதுக்கினார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு உண்டு. ஸஅலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, மா கான யஸ்னஉ நபி ஃபீ அஹ்லிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி உலக வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற போது, அவர்கள் குடும்பத்தோடு, மனைவிமார்களோடு இருக்கிற போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் உங்களோட இல்லற வாழ்க்கையில் இருக்கிற போது, குடும்பத்தில் இருக்கிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? இது தோழர்களுடைய கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மா கான யஸ்னஉ நபியு ஃபீ அஹ்லிஹி, குடும்பத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஃபகாலத் கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, எங்களோடு உதவி ஒத்தாசையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள், எங்களை மனமகிழச் செய்வார்கள், எங்களுடைய வீட்டு வேலைகளையும் அவர்கள் எடுத்து போட்டு செய்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஃபைதா ஹஸரத்தி ஸலாத் ஹரஜ, தொழுகைக்காக வேண்டி அதற்கான நேரம் வந்து விட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அதுவரைக்கும் எங்களுக்கான உதவி ஒத்தாசை செய்வதிலும், வீட்டு வேலைகளை செய்வதிலும் தன்னுடைய நேரத்தை செலவு செய்வார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா ஒரு பிஸியான மனிதராக நாம் இருந்து விட போகிறோம்? சம்பாதிக்கிறோம் எதற்காக என்று கேட்டால், மனைவி மக்களுக்காக என்பதாக சொல்கிறோம். வீடு கட்டுகிறோம், பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், எல்லாவற்றிற்கும் காரணமாக தன்னுடைய குடும்பத்தை நாம் சொல்லுகிறோம்.
ஆனால் எந்த குடும்பத்திற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, சம்பாதிக்கிறோம் என்பதாக சொல்கிறோமோ, அந்த குடும்பத்தார்களிடத்தில், அந்த மனைவியிடத்தில், அந்த மக்களிடத்தில் அமர்ந்து பேசுவதற்கோ, சந்தோஷமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கோ நமக்கு நேரம் இல்லை. இதனாலேயே அதிகமான மனமுறிவுகள் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற போது அதில் நாம் அதிகமான கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ஒரு மனைவி தனது கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் இந்த உலகத்தில் சஜிதா செய்வதற்கு, வேற பிற மனிதர்களுக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி கிடையாது. அப்படி யாருக்காவது இந்த உலகத்தில் பிற மனிதர்களுக்கு சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி கொடுப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, ஒரு பெண் அவளுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு சஜிதா செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் மனம் நோகாமல் நடந்த, அதன் மூலமாக நபியினுடைய பாராட்டை பெற்ற ஒரு பிரபல்யமான சம்பவம் ஒன்று உண்டு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மதீனா நகரத்தில் வாழ்ந்தால், கணவன் மனைவியாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று பெயர் பெற்றவர்கள் அந்த அபூ தல்ஹாவும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அவர்களுக்கு அபூ உமைர் என்கிற ஒரு பையனும் இருந்தார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்று விட்டார்கள். அபூ உமைருக்கு அந்த நேரத்தில் அவர்களுடைய மகனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிறது. அதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அவர் மரணித்து விடுகிறார். அன்றைய இரவு அபூ தல்ஹா வீடு திரும்புகிறார். இந்த நேரத்துல ஒரு மனைவியாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற போது வரலாற்றில் வேறு எங்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நம்மால் பார்த்து விட முடியாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். தன்னுடைய மகனார் உமைர், அபூ உமைர் சின்ன பையன் மரணித்து விட்டார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களிடத்திலெல்லாம் அந்த உம்மு சுலைம் சொல்றாங்க, நீங்கள் யாரும் என்னுடைய கணவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லக்கூடாது, எப்படி பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அப்படி நான் சொல்லிக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இரவு நேரத்தில் அபூ தல்ஹா வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே வீடே ரொம்ப அமைதியாக இருக்கிறது. என்ன அபூ உமைர் இன்னைக்கு சீக்கிரமா தூங்கியாச்சா, அவன் முடிச்சுக்கிட்டு இருந்தா நல்ல சத்தமா இருக்குமே, நல்ல உறக்கம் போல தெரியுத என்றெல்லாம் பேசிக்கொண்டு அந்த அபூ தல்ஹா வந்து அமருகிறார். அந்த உடனே உணவு பரிமாறுகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு இருவரும் படுக்கைக்கு செல்கிறார்கள். அன்றைய இரவு இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஒன்று கூடுகிறார்கள். கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக அன்றைய இரவை கழிக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட தருணம். தன்னுடைய மகன் அபூ உமைர் மரணித்திருக்கிறார். அன்றைய இரவு தன்னுடைய கணவரிடத்தில் அந்த செய்தியை சொல்லாமல் உணவு கொடுத்து அன்றைய இரவு அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பேச்சை மெதுவாக ஆரம்பிக்கிறார்கள். உம்மு சுலைம் எவ்வளவு பக்குவமான ஒரு பெண்ணாக அந்த உம்மு சுலைம் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான பெண்களை இன்றைக்கு நம்மால் பார்த்து விட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த உம்மு சுலைம் கணவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி? ஒரு மனிதர் நம்மிடத்தில் அமானிதமாக ஒரு பொருளை தந்து வைக்கிறார். தந்தவர் அதற்குரிய நேரம் வந்த போது அதை திரும்ப கேட்கிறார். அப்படி கேட்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவர்களது கேள்வி. இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்ன, இது தெரியாதா உனக்கு? ஒருவர் அமானிதமாக ஒரு பொருளை தந்து வைத்திருக்கிறார், அவர் திரும்ப கேட்கிறார் என்று சொன்னால் எப்பொழுது கேட்டாலும் உடனே திரும்ப கொடுத்து விட வேண்டியதுதானே, அதுதானே முறை என்பதாக சொன்னார்கள். அந்த பதிலை சொல்லி முடித்த போது மெதுவாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் அபூ தல்ஹாவிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அமானிதமாக அபூ உமைர் என்கிற ஒரு மகனை கொடுத்தான். அந்த மகனை அமானிதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான்.
எந்த அல்லாஹ் அமானிதமாக அந்த அபூ உமைரை நமக்கு தந்தானோ அந்த அபூ உமைரை அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டார் என்பதாக முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்குவமாக எடுத்து சொன்ன அந்த நேரத்தில் அப்பொழுதும் அபூ தல்ஹாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைதான். இதை ஏன் முன்னாடியே நீ சொல்லி இருக்க கூடாது, முதல்ல என்று நீ சொல்லியிருக்கலாமே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. உங்களினுடைய நிம்மதியை கெடுத்துவிடும் எந்த காரியத்தையும் செய்யும் துணிவு எனக்கு இல்லை என்பதாக சொன்னார்கள். மனைவியின் மூலமாகத்தான் என்னுடைய நிம்மதியே தொலைந்து கொண்டிருக்கிறது என்பதாக அதிகமான மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ தஸ்குரு இலையா, உன்னுடைய மனைவிடத்தில் தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது என்பதாக சொல்கிறான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன? உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் எந்த ஒரு செயலையும் எடுத்து சொல்லுகிற அந்த சக்தி என்னிடத்திலே இல்லை, எனவேதான் அப்பொழுது நான் உடனேயே உங்களிடத்தில் சொல்லவில்லை என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பக்குவமாக அந்த கணவனினுடைய மனம் உடைந்து விடக்கூடாது, மனம் நோகடிக்கப்பட்டு விடக்கூடாது, அது கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதில் அதிகமாக கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். மறுநாள் நபிகளாரின் அவைக்கு வந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்ட போது அதை கேட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையையும் திடமான அந்த உள்ளத்தையும் சிறப்பித்து அதிகமாக சிறப்பித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகுவாக பாராட்டி பேசினார்கள். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் இந்த அபூ உமைருக்கு பகரமாக ஒரு சிறந்த பகரத்தை, ஒரு குழந்தை அல்லாஹ் தருவார் என்பதாக சொன்னதோடு அவர்களுக்காக அந்த தம்பதிகளுக்காக துஆவும் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பொருட்டால் அப்துல்லா என்கிற ஒரு மகன் பிறந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அண்மையில் வளருகிற பாக்கியத்தையும் அவர் பெற்றார் என்பது வரலாறு. கணவனின் மனம் கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ஒரு மனைவி நடந்து கொண்ட விதம் வரலாற்றில் இந்த மாதிரியான சம்பவத்தை வேறு எங்கும் நம்மால் பார்த்து விட முடியாது. அருமையானவர்களே, இல்லறம் என்றால் எப்படிப்பட்ட இல்லறமாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? அது பாதியிலே நொடிந்து விடக்கூடியதாக, முறிந்து விடக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கையாக அது இருக்கக்கூடாது. சுவனம் வரை தொடர்கிற ஒரு உறவாக அந்த உறவு இருக்கிறது என்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருணத்துக்கு கொஞ்சம் பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், அந்த கடைசி நேரம் எப்படி அமைந்தது? நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம், ஆசைப்படுகிறோம். எப்படி? யா அல்லாஹ், நான் பள்ளிவாசலில் இருக்கிற போது எனக்கு மரணம் வந்து விட வேண்டும். யா அல்லாஹ், நான் சஜிதாவில் இருக்கிற போது எனக்கு மரணம் வந்து விட வேண்டும். நான் தொழுகையில் இருக்கிற போது எனக்கு மரணம் வந்து விட வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம் இல்லையா? அது மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது பள்ளிவாசலில் சஜிதாவில் தொழுகையில் இருக்கிற போது அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் அந்த கடைசி நேரம் எப்படி அமைந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபியினுடைய கடைசி தருணம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சு பகுதியில் அனைத்து படித்திருக்கிற அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அந்த வழியாக வந்து நின்றார். அவர் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெஞ்சில் தலை சாய்த்து படுத்திருந்தவர்கள். என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் மிஸ்வாக் செய்வதை பார்த்தார்கள். மிகவும் பலகீனமாக ரசூல் இருந்தார்கள். என்னுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தார்கள். என்னுடைய சகோதரரை பார்த்தார்கள். என்னுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தார்கள். அந்த நேரத்தில் நான் புரிந்து கொண்டேன் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்பொழுதும் சுத்தத்தை விரும்பக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார்.
தானும் இந்த கடைசி தருணத்தில் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை ரசூல் விரும்புகிறார்கள் என்பதை நான் அந்த கணத்தில் புரிந்து கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியினுடைய புரிந்துணர்வு என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும். ஒரு கணவனுடைய பார்வையிலேயே தன்னுடைய கணவர் எதை விரும்புகிறார், என்ன எண்ணுகிறார், அவர் இந்த நேரத்தில் அவருடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து செயல்படக்கூடியவராக ஒரு மனைவி இருக்க வேண்டும். அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் விளங்கிக் கொண்டேன். உடனேயே ஒரு மிஸ்வாக் குச்சியை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் பலகீனமாக இருந்ததின் காரணத்தினால் என்னுடைய வாயில் அந்த மிஸ்வாக் குச்சியை வைத்து மென்மைப்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பல் துலக்கி விட்டேன். இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து படுத்திருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உமிழ்நீரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரும் ஒன்றாக கலந்திருந்த நிலையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தவர்கள் இரு கரங்களையும் வானத்தை நோக்கியவர்களாக, அல்லாஹும்ம அன்த ரஃபீகுல் ஆலா, அல்லாஹும்ம அன்த ரஃபீகுல் ஆலா, அல்லாஹும்ம அன்த ரஃபீகுல் ஆலா, யா அல்லாஹ் உயர்ந்த தோழனாக இருக்கிற உன்னிடத்திலேயே நான் வருகிறேன் என்பதாக, நீயே என்னுடைய உயர்ந்த தோழர் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் என்னுடைய உமிழ்நீரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரும் ஒன்றாக கலந்திருந்த நிலையில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிக் கொண்டான் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இல்லறம் என்று சொன்னால் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனைவியோடு இருக்கிற போது, குடும்பத்தோடு வாழ்கிற போது, அந்த குடும்பத்தார்களோடு மரணிக்கிற அந்த பாக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்ப உறவுகள் என்பது எப்படி இருக்கிறது? பிரிந்து உறவுகளை விட்டு தனித்தனியாக தீவுகளாக நிற்கிற நிலையல்லவா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தனிமைகளை விரும்புகிற மக்களை அல்லவா அதிகரித்து போயிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். பணம் காசு என்று ஓடிக்கொண்டிருக்கிற, எனக்கு செல்வம் போதும், பணம் போதும், பொருளாதாரம் போதும், புகழ் போதும் என்கிற அந்த எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைகளை அல்லவா மக்களிடத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். உண்மையான நிம்மதி என்பது, உண்மையான மரணத்தினுடைய சந்தோஷமான மரணம் என்பது மனைவி மக்களோடு இருந்து அப்பொழுது ஏற்படுகிற அந்த மரணம் என்பது அது மிகச்சிறந்த மரணம் என்பதற்கான முன்மாதிரி தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் என்கிற நேரத்தில் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள். அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு உறவு அல்ல, நாளை மறுமையில் சுவனம் வரை தொடர்கிற ஒரு உறவு என்கிற நேரத்தில் நாம் அதில் எவ்வளவுதான் மனக்கசப்புகள் இருந்தாலும், கூடுதல் குறைவுகள் இருந்தாலும், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அதை அனுசரித்து கணவன் மனைவியை பொருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை, மனைவி கணவனை பொருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை, இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கிற பொழுது நாளை மறுமையிலும் சுவனத்தில் அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சுவனம் வரை தொடர்கிற ஒரு உறவாக ஆக்கி தந்த அருள்வாளிப்பாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.